தற்போது கிடைத்த அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் மனிதநேய மக்கள் கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், இந்த போராட்டத்தில் எந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்காங்க? அங்க பதற்றமான சூழல் நிலவுது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்ற பெயரில் நடைபெற்று வரும் வழிப்பு வரி கொள்ளையை கண்டித்தும் மனிதநேய மக்கள் கட்சியினர் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் முற்றுகை போராட்டத்தில் தமுக மாநில செயலாளர் ஏஜாஸ் அகமது தலைமையில் நடைபெற்றது. அதாவது நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் ஏற்கனவே 67 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் 70ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் அதாவது 10க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆன நிலையில் இந்த இடங்களில் தொடர்ந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் தமிழகம் முழுவதும் 10 சுங்கச்சாவடிகள் வருங்காலங்களில் அமைக்க கூடாது என்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அதாவது கட்டண எண் 10 கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தின் மூலம் அழைத்து சென்றனர். இதனால் பள்ளிகொண்டா டோல்கேட் பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.